நம்ம சிஎம் விஜய் டெல்லியில பிரைம் மினிஸ்டர் மோடி தலைமையில நடந்த நிதி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் 11வது மீட்டிங்ல கலந்துக்கிட்டாரு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் தேசிய மீட்டிங். ஓகேங்களா? அந்த மீட்டிங்ல விஜய் என்ன பேசினாரு, எது பிளஸ் எது மைனஸ் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு நிதி ஆயோக் அப்படின்னா என்னன்னே தெரியல. ஸோ அது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல பேச போறோம். இணைந்திருங்கள். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. 11வது நிதி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்ல சிஎம் விஜய் கலந்துக்கிட்டாரு. அந்த மீட்டிங்ல அவர் என்னென்னலாம் பேசினாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா அது வெறும் விஜய் அப்படிங்கிறவரோட ஸ்பீச் கிடையாது, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அப்போ அந்த மீட்டிங்கை இவர் சரியா பயன்படுத்திக்கிட்டாரா இல்லையா, அவரோட அனுபவம் இல்லாத தன்மை இங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சா அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஜய் என்னென்னலாம் பேசினாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட சிஎம் விஜய் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான வச்சது நீட் விலக்கு வேணும் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுக்கு நீட்டுக்கு பதிலாக +2 மார்க் பேஸ் பண்ணியே அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் அட்மிஷன் இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்காரு. ரெண்டாவது, கோயம்புத்தூர்ல 2வது எய்ம்ஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. மூணாவது, அனைவருக்கும் வீடு, திருக்குறளை தேசிய இலக்கியமா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வலியுறுத்தி இருக்காரு. அடுத்து, தமிழ்நாட்டின் 1076 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடற்கரை பகுதியில அடிக்கடி புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதால் காலநிலை தங்குத்தன்மை பெருந்திட்டம் 2045 அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வலியுறுத்தி இருக்காரு. இது இல்லாம செங்கல்பட்டு டு திருச்சி அந்த ஹைவேஸை 6 வழிச்சாலையா மாற்றணும்னு பேசியிருக்காரு. கடைசியா, இலங்கையில சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு மத்திய அரசை கேட்டிருக்காரு. ஓகே, இதெல்லாம் சிஎம் விஜய் முன் வச்ச கோரிக்கைகள். இப்ப இந்த கோரிக்கைகள்ல சிஎம் விஜய் கிட்ட என்ன துணி தென்படுது அப்படின்னா, மத்திய பாஜக அரசு கிட்ட ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்போட தமிழ்நாடு அரசு நடந்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம சிஎம் விஜய் பிரதிபலிச்சிருக்காரு. இது ஏன் நான் மேற்கோள் காட்டி பேசுறேன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருந்த திமுக அரசு அப்படி ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பாஜகக்கு நேர் எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்கு. ஆனா அந்த தன்மையில இருந்து சிஎம் விஜய் தன்னை மாத்தி இருக்காரு. நான் பாஜகவை எதிர்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன், முக்கியமான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல அரசோட ஒத்துழைப்போட செயல்பட நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க அவர் வெளிக்காட்டி இருக்காரு. சரி, இந்த மீட்டிங்ல விஜயோட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிளஸ் விஜய் அவரோட முதல் தேசிய மேடையை முடிந்த அளவுக்கு சரியா பயன்படுத்தி இருக்காரு. ரெண்டாவது, கல்வி, சுகாதாரம், கலாச்சாரம், கட்டமைப்பு அப்படிங்கிற பல விஷயங்களை பேசியிருக்காரு. பாஜக மோடி அரசை எதிர்க்காம முக்கியமான விஷயங்கள்ல ஒத்துழைப்போட செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளிப்படுத்தி இருக்காரு. நாலாவது, பண்பாட்டு விஷயமாக திருக்குறளை தேசிய இலக்கியமா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த வலியுறுத்தி இருக்காரு. ஏன் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி பல இடங்கள்ல திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. ஸோ அதே ஒரு பாயிண்ட விஜய் கையில் எடுத்திருக்கார். இப்போ மோடி என்ன மாதிரியான ஸ்டெப் எடுப்பாரு, இந்த விஷயத்துக்கு மோடி பிரைம் மினிஸ்டர் மோடி சம்மதிச்சார் அப்படின்னா திருக்குறள் மேல அவருக்கு உண்மையிலேயே ஒரு மதிப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எதிர்கட்சிகள் பேசும். இல்லை அப்படின்னா அவர் வெறும் பிரச்சாரத்துக்காக தான் பேசியிருக்காரு, திருக்குறளை அவர் பெருசா சீரியஸா எடுத்துக்கல அப்படிங்கிற விமர்சனமும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வரும். இது விஜய் வச்சிருக்க ஒரு செக் பாயிண்ட். சரி, மைனஸ் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் கேட்ட 50% வரி பகிர்வு பத்தி விஜய் பேசல. ரெண்டாவது, காவிரி வைகை நதி புனரமைப்பு விஷயங்களை குறித்து பேசல. மூணாவது, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை அதை பத்தியும் சிஎம் விஜய் பேசல. இதெல்லாம் முக்கியமான மைனஸ். ஸ்டாலின் அப்படி என்ன பேசினாரு, விஜய் ஏன் அதை பேசல அப்படிங்கிறத இன்னும் தெளிவா நம்ம அடுத்து பேசுவோம், கவனமா கேளுங்க. இந்த இடத்துல ஸ்டாலின் விசஸ் விஜய் இந்த 2 பேரையும் நான் ஒப்பிட போறேன். ஃபர்ஸ்ட் விஜயோட விஷயங்களை பார்ப்போம். விஜய் முதல் தேசிய மேடையை முடிஞ்ச அளவுக்கு சரியா பயன்படுத்தி இருக்கார். இந்த மேடையில திருக்குறளை தேசிய இலக்கியமாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வலியுறுத்தி இருக்கார். கோவையில 2வது எய்ம்ஸ் வரணும்னு பேசியிருக்காரு. நீட் விலக்கு பேசியிருக்காரு.
செங்கல்பட்டுல இருந்து திருச்சியில இருக்க ஹைவேஸை 6 வழிச்சாலையா மாற்றணும்னு பேசியிருக்காரு. மீனவர்கள், இலங்கையில சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்கணும்னு பேசியிருக்காரு. அப்புறம் 3284 கோடி கல்வி நிதியை விடுவிக்கணும் அப்படின்னு சிஎம் விஜய் கோரிக்கை விடுத்திருக்கார். ஸோ இதெல்லாம் சிஎம் விஜய் பேசினதோட ஹைலைட்ஸ். இப்ப ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஆண்டார் பாத்தீங்களா, அப்ப என்னென்ன பேசியிருப்பார் அப்படிங்கிறத கவனிக்கணும். 2021 இருந்து 2024 வரைக்கும் நடைபெற்ற எந்த ஒரு நிதி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்ல சிஎம் ஸ்டாலின் கலந்துக்கவே இல்லை. 2025 மே மாசம், அதாவது அவர் ஆட்சி முடிய போற அந்த கடைசி வருஷம் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சிஎம் ஸ்டாலின், அப்போதைய சிஎம் ஸ்டாலின் கலந்துகிட்டாரு. ஒவ்வொரு ஆண்டும் அவர் கலந்து கொள்ளாததுக்கு சில காரணங்களை முன் வச்சாரு. 2024 கடைசியா அவர் கலந்து கொள்ளாத ஆண்டு. அதுக்கு யூனியன் பட்ஜெட்ல தமிழ்நாட்டை அவமதிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோட அந்த மீட்டிங்கை அன்றைய சிஎம் ஸ்டாலின் புறக்கணிச்சாரு. சரி, 2025 கலந்துட்டார்ல, அப்ப என்னென்னலாம் வலியுறுத்தினாரு, கோரிக்கை வச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். 50% வரி பகிர்வு குறித்து பேசினாரு. 2வது காவிரி வைகை நதி புனரமைப்பு குறித்து பேசினாரு. 2200 கோடி கல்வி நிதியை ரிலீஸ் பண்ணணும்னு பேசினாரு. கூட்டாட்சி, நிதி தன்னாட்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த அன்றைய சிஎம் ஸ்டாலின் வலியுறுத்தி பேசினாரு. ஸோ இப்போ விஜய் அண்ட் ஸ்டாலின் 2 பேரும் பேசினதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாலின் பாஜகவுக்கு மிக தீவிரமான எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்கு. ஆனா விஜய் எதிர்கட்சியா செயல்படல, ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒரு மாநில கட்சியா செயல்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் பேசியிருக்காரு. ஏன் அப்படின்னா, ஸ்டாலின் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை ஒரு அரசியல் போர்க்களமா மாத்தினாரு. ஆனா விஜய் இன்றைய சிஎம் விஜய் இந்த கூட்டத்தை ஒத்துழைப்பு அணுகுமுறையில கையாண்டிருக்கார். தட் மீன்ஸ் எதிர்கட்சி விசஸ் நடைமுறை ஒத்துழைப்பு அரசியல். அது என்ன, ஸ்டாலின் 50% வரி பகிர்வு கேட்கிறாரு, அது என்ன விஷயம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அதை ஏன் விஜய் கேட்கல அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த 50% வரி பகிர்வு அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், ஜிஎஸ்டி அப்படிங்கிற எந்த டாக்ஸா எடுத்தாலும் அதை வசூலிக்கும் உரிமை மத்திய அரசுகிட்ட இருக்கு. ஆனா ஸ்கூல், காலேஜ், ரோடு, வாட்டர் சர்வீஸ், இப்படி பல சேவைகள் செய்ய வேண்டிய இடத்துல மாநில அரசுகள் இருக்கு. ஸோ வருமானம் மத்திய அரசுகிட்ட இருக்கு, செயல்பாடுகள் மாநில அரசுகிட்ட இருக்கு. அப்ப மாநில அரசுகள்கிட்ட மணி இருந்தால் மட்டும்தானே இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு இந்த மத்திய அரசு டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு பகுதியை மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். ஓகேங்களா, இதுதான் வரி பகிர்வு. இந்த வேலையை செய்யற அமைப்பு தான் நிதி ஆயோக். இப்போ பர்சன்டேஜ், ஒரு பங்கை பிரிச்சு மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னு பேசியாச்சு. எவ்வளவு அந்த பங்கு, எவ்வளவு, எத்தனை % அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். 14வது நிதி ஆயோக் கூட்டத்துல 42% தொகையை எல்லா மாநிலங்களுக்கும், இந்தியாவில இல்ல எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து 42% தொகையை பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. 15th கமிஷன்ல என்னாச்சு அப்படின்னா, அது 41% ரெடியூஸ் ஆச்சு. 16th மீட்டிங்லையும் அது 41% தான் கண்டினியூ ஆச்சு. ஸோ இதைத்தான் ஸ்டாலின் எதிர்த்தார். ஏன் அப்படின்னா, நீங்க 41% அப்படின்னு சொன்னாலும் நடைமுறையில அது 32% இருந்து 41% வரைக்கும் இந்த வேரியேஷன் இருக்கு நடைமுறையில நீங்க பிரிச்சு கொடுக்கும் போது. ஏன் அப்படின்னா, செஸ் அண்ட் சர்சார்ஜ் வரி எல்லாம் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. ஸோ அதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டா 41% கிடைக்கிறது கிடையாது அப்படின்ட்டு ஸ்டாலின் பேசினாரு. இந்த 41%ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 4.10% தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைக்குது. இன்றைய சூழல்ல 2025 மே மாசம் நடந்த நிதி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்ல அன்றைய சிஎம் ஸ்டாலின் கலந்துக்கிட்டாரு. அப்ப அவர் பேசினது, நீங்க 41% சொன்னாலும் நடைமுறையில அது 41% எல்லா மாநிலங்களுக்கும் கிடைக்க மாட்டேங்குது. 32%ல இருந்து 41% வரைக்கும் வேரியேஷன் ஆகுது. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 2025 33.16% தொகை தான் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசினாரு. இதை சரி செய்ய இந்த வரி பகிர்வை 50% மாத்துங்க அப்படின்னா ஃபார்மர் சிஎம் ஸ்டாலின் அன்னைக்கு ஒரு கோரிக்கை வச்சாரு. சரி, தமிழ்நாட்டுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். தமிழ்நாடு அதிக வரி செலுத்தும் மாநிலம்.
ஓகேங்களா. ஏன்னா இங்க வந்து அவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. அதிக வரி செலுத்தும் மாநிலம். பெண்கள் வந்து கிட்டத்தட்ட 40% வந்து வருமானம் ஈட்டக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டு பெண்கள் இருக்காங்க. ஸோ அதிக வரி செலுத்துற மாநிலமா வந்து தமிழ்நாடு இருக்கு. ஆனா மக்கள் தொகையில குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்கிறதால இந்த வரி பகிர்வு யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இங்க மக்கள் தொகையை பேஸ் பண்ணி கம்மியான அமௌண்ட்டை மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கிட்ட இருந்து அதிக மணியை வாங்கிட்டு கம்மி மணியை வந்து தமிழ்நாட்டுக்கு வரி பகிர்வா கொடுக்கும்போது இங்க இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த குடும்ப கட்டுப்பாடை சரியா பயன்படுத்தி மக்கள் தொகையை குறைச்சதுக்கு இது எங்களுக்கு பனிஷ்மெண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஊபியில மக்கள் தொகை பெருக்கம் அதிகமா இருக்கு, அங்க வந்து வருமானம் கம்மியா இருக்கு. ஆனா நீங்க வந்து அதிக தொகையை ஒதுக்குறீங்க, கேட்டா அங்க மக்கள் தொகை அதிகம்ட்டு. நாங்க அதிக வருமானத்தை கொடுத்துட்டு மக்கள் தொகை கம்மியா இருக்கிறதால கம்மி பணத்தை ரிட்டர்னா வாங்குறோம், இது எங்களுக்கு பனிஷ்மெண்ட். குறிப்பா அன்றைய திமுக அரசு ஒரு குற்றச்சாட்டாவே இதை பேசிச்சு. இது வந்து ஒரு டோனார் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்து தான் பார்க்கணும். நான் அதிக காசு கொடுக்குறேன் ஆனா எனக்கு ரிட்டர்ன் கம்மியா தான் வரும், இவன் கம்மி காசு தான் கொடுக்குறான் ஆனா அவனுக்கு ரிட்டர்ன் நீ அதிகமா கொடுக்குற அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய திமுக அரசு மிக சரியா அந்த டைமிங்ல வச்சுச்சு. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயத்த இப்போதைய சிஎம் விஜய் வைக்க தவறிட்டாரு, அதை பத்தி பேசவே இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இப்ப நம்ம பேசும்போது 3284 கோடி கல்வி நிதிய மத்திய அரசு விடுவிக்கணும் அப்படின்னு சிஎம் விஜய் ஒரு கோரிக்கை வச்சாருன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது என்ன கல்வி நிதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த ஸ்கீமோட பேரு சமக்ரா சிக்ஷா அபியான், SSA அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் உள்ள பள்ளி கல்வியை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட மத்திய மாநில கூட்டு திட்டம். அதாவது இந்த ஸ்கீம் படி 60% நிதி வந்து யூனியன் கவர்மெண்ட்டும் 40% நிதி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒதுக்கீடு செய்யணும். இப்ப இந்த 60% வந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 2024-2025 இந்த நிதியாண்டுக்குள்ள நிதி தான் 3285.99 கோடி கல்வி நிதி. இந்த நிதியை தான் இன்னும் மத்திய அரசு விடுவிக்கல. இதைத்தான் விடுவிக்கணும் அப்படின்னு அப்போதைய சிஎம் ஸ்டாலின் இன்றைய சிஎம் விஜயும் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. சரி, இந்த நிதியை ஏன் வந்து யூனியன் கவர்மெண்ட் விடுவிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். மத்திய அரசு PM ஸ்ரீ பள்ளி கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை 2022 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த ஸ்கீம்ல வந்து மும்மொழி கொள்கை கட்டாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த திட்டத்துக்கு அன்றைய தமிழ்நாடு அரசு வந்து ஒப்புதல் கொடுக்கல, அதாவது திமுக அரசு ஒப்புதல் கொடுக்கல. நீங்க கொடுத்தால் மட்டும்தான் நான் நிதியை ரிலீஸ் பண்ணுவேன்ட்டு யூனியன் கவர்மெண்ட் பேசிச்சு. இது வந்து நியாயம் கிடையாது, இதை நீங்க செய்யக்கூடாது. PM ஸ்ரீ வேற, SSAன்றது வேற. நீங்க அதுக்காக இந்த நிதியை ஸ்டாப் பண்றது தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு செய்யும் துரோகம் அப்படின்ட்டு அப்போதைய திமுக அரசு பேசிச்சு. ஓகேங்களா. பட் கடைசி வரைக்கும் அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படலை. இன்னைக்கு சிஎம் விஜய் வந்து அதே கோரிக்கையை வச்சிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன மாதிரியான ஸ்டெப் எடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா PM ஸ்ரீ ஸ்கீமை வந்து விஜயும் ஓகே பண்ணல அப்படின்னா இந்த நிதி வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா மத்திய அரசோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, PM ஸ்ரீ ஸ்கீம்ல நீங்க சைன் பண்ணால் மட்டும்தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல யூனியன் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் எய்தர் இட் இஸ் டிஎம்கே, ஃபார்மர் டிஎம்கே, இப்போ இருக்க டிவிகே கவர்மெண்டா கூட இருக்கட்டும், SSA அப்படிங்கிறது தனி ஸ்கீம், PM ஸ்ரீ அப்படிங்கிறது தனி ஸ்கீம். இதுல சைன் பண்ணாதான் நீங்க வந்து நிதி ஒதுக்கீடு செய்வீங்க அப்படிங்கிறது சரியான விஷயம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. ஏன் இந்த SSA நிதி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த நிதியை வச்சுதான் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களோட கல்வித்தரம், ஆசிரியர்கள் சம்பளம், பள்ளி வளாக கட்டட பராமரிப்பு, RTE அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி அப்படிங்கிற பல விஷயங்களை செயல்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்கு. அப்படி இருக்கும்போது யூனியன் கவர்மெண்ட் அந்த நிதியை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அன்னைக்கு இருக்க திமுக அரசு வச்சது. இப்ப இருக்க தாவேக அரசு வைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் திமுக அரசு ஒரு ப்ராப்பர் எதிர்கட்சியா பிஜேபிக்கு எதிராக செயல்பட்டது.
ஆனா தாவேக அரசு ஒரு ஒத்துழைப்போட செயல்பட விரும்புது. ஓகேங்களா? இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, நீட் விலக்கு மத்திய அரசு புதுக்காட்டி தாவேக அரசோட நிலைப்பாடு என்ன? ஒத்துழைக்குமா, எதிர்க்குமா? இந்த கல்வி நிதி அதை வந்து யூனியன் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் வந்து விடுவிக்காட்டி இப்ப இருக்க டிவிகே கவர்மெண்ட் சிஎம் விஜய் வந்து எதிர்ப்பாரா இல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாரா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. ஏன் அப்படின்னா சிஎம் ஸ்டாலினும் எடுத்த உடனே போய் கண்மூடித்தனமா பிஜேபி அரசை எதிர்க்கல. ஸோ இந்த கோரிக்கைகள்லாம் நிராகரிக்கப்படும் போது அவங்க வந்து ஒரு அப்போசிஷன் கவர்மெண்டா செயல்பட வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக தள்ளப்பட்டுச்சு. அப்போ தாவேகா இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிஜேபியை எதிர்க்க மறுத்தால் அது தாவேகா கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான பின்விளைவுகள் கொடுக்கும் மக்கள்கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த வீடியோல இந்த நித்தி ஆயோக் கூட்டம்னா என்ன, ஸ்டாலின் வந்து எப்படி செயல்பட்டார், இப்ப சிஎம் விஜய் என்ன மாதிரியான செயல்பாட்டை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கார் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்திருக்கோம். மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.